டாக்டர் சந்தியா ஸ்பெஷலைஸ்டு டென்டல் கிளினிக் அண்ட் பிரேசஸ் சென்டர்ல பல் மருத்துவராக இருக்கேன். இப்போ நீங்க முதல் முறையா ஒரு பல் மருத்துவமனைக்கோ இல்ல ஒரு பல் மருத்துவ கல்லூரிக்கோ போறீங்க அப்படின்னா அங்க இருக்கிற மருத்துவர்கள் 1/6க்கு ஃபில்லிங் பண்ணணும், 2/3க்கு வந்து வேர் சிகிச்சை பண்ணணும், 3/8 வந்து எடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள சில எண்கள்ல வந்து பேசிப்பாங்க. இப்போ முதல் முறையா நீங்க கேக்குறீங்கன்னா கேட்கும் போது நமக்கே வந்து ரொம்ப குழப்பமா இருக்கும். இப்போ நம்ம ஒருத்தருக்குமே தனிப்பட்ட முறையில ஒரு பெயர், ஒரு ஆதார் எண் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தாங்க நம்ம வாயில இருக்கிற 32 பற்களுக்குமே தனிப்பட்ட முறையில எண்கள் இருக்கு. இந்த எண்கள் வந்து ஒரு பற்களையும் நம்ம தனிப்பட்ட முறையில அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கும் சரியான பற்களுக்கு சிகிச்சை செய்யறதுக்கும் ரொம்பவே வந்து உதவியா இருக்கு. இந்த எண்கள் வந்து எதை பயன்படுத்தி இந்த பற்களுக்கு இந்த எண்கள் கொடுக்கறாங்க, இந்த எண்களை நாம எப்படி எளிமையா தெரிஞ்சுக்கிறது, அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சில அடிப்படையான விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ பற்கள் 2 விதமான பற்கள் இருக்குது. ஒன்று பால் பற்கள், இன்னொன்று பால் பற்கள் விழுந்து அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு நிரந்தர பற்கள். ஓகேவா? ஒரு 12 வயசு மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய எல்லா பால் பற்களும் விழுந்து நமக்கு நிரந்தர பற்கள் நம்ம வாயில் முளைச்சிருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது நிரந்தர பற்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பேருக்கு தான் நிரந்தரம், பட் ஆனால் வந்து அது நமக்கு பல பிரச்சனைகள்னால நம்ம அதை இழக்க வேண்டிய சூழ்நிலை வருது. இப்போ மொத்தம் நிரந்தர பற்களில் மொத்தம் எத்தனை பற்கள் இருக்குன்னா மொத்தம் 32 பற்கள் இருக்குதுன்னு தெரியும் நமக்கு. அதில் மேல் தாடையில் 16 பல், கீழ்த்தாடையில் 16 பல். கரெக்டாக? மேல் தாடை அசையாது, கீழ்த்தாடை மட்டும்தான் அசையும். இது தெரியுமா இல்லையா? ஓகேவா? ஸோ இந்த மேல் தாடையில் இருக்கிற பற்களை நம்ம வந்து 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து முன்பற்கள், சிங்கப்பல்லுலேருந்து சிங்கப்பல்லு வரைக்கும், வலது பக்கம் சிங்கப்பல்லுலேருந்து லெஃப்ட் சைடு சிங்கப்பல்லு வரைக்கும். மொத்தம் எத்தனை பல் இருக்குது? 6 பல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மொத்தம் முன்பற்கள் நமக்கு 6. இது நமக்கு அழகுக்காக, பேசுகிறதுக்காக முன்பல்லில் ஏதாச்சும் சில சமயம் நம்ம கடிப்போம். ஆப்பிள், வெள்ளரிக்காய், இல்லை கரும்பு, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ முன்பல்லில் 6 எத்தனை இருக்குது அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் 2 பல் பெருசாக இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் 2 பல் தான் பெருசாக இருக்கும், ரொம்ப அகலம் அதிகமாக இருக்கும். நம்ம முகத்துக்கு அழகை கொடுக்கக்கூடியது இந்த 2 பேர் தான். ஓகேவா? இது 2த்துக்கும் பேர் சென்ட்ரல் இன்சைசர்னு பேர். சென்ட்ரல்னால் நடுவில், சென்டர். இன்சைசர்னால் வெட்டுப்பற்கள்னு அர்த்தம். வெட்டுறதுக்காக இது பயன்படுது. ஓகேங்களா? இது சென்டர் லைன். சென்டர் லைனுக்கு இந்த பக்கம் ஒரு பல், இந்த பக்கம் ஒரு பல். புரியுதா இல்லையா? நம்ம முகத்துக்கு முக்கியமான ஒரு அழகை கொடுக்கக்கூடியது இதுதான். கரெக்டாக இல்லையா? அதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்தில் இதுக்கு ஜோடியாக இதே மாதிரி இருக்கும், ஆனால் அளவு, அகலம், ஹைட்டு எல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இதுதான் லேட்டரல் இன்சைசர்னு பேர். ஒரு படத்துக்கு ஹீரோனா சென்ட்ரல் இன்சைசர், இது வந்து ஹீரோயின் மாதிரி. அதுக்கு அடுத்தது வரக்கூடியது முக்கியமான வில்லன் மாதிரி. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த முனை வந்து கூராக இருக்கும். சிங்கப்பல்லுன்னு அதனால தான் பேர். சிங்கத்தோட பல்லு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சிங்கப்பல்லு தான் நமக்கு கார்னரில் இருக்க, முகத்தோட கார்னரில், வாயோட கார்னரில் இருக்கக்கூடிய பல். மொத்தம் 6 பல். சிங்கப்பல்லுலேருந்து 2 சிங்கப்பல், 2 சென்ட்ரல் இன்சைசர், 2 லேட்டரல் இன்சைசர். இது பெருசாக இருக்கும், இது சின்னதாக இருக்கும். இது வந்து கூராகவும் நீளமாகவும் இருக்கும். எதுக்கு பயன்படுது? அழகுக்காக, பேசுகிறதுக்காக, ப்ளஸ் கடிக்கிறதுக்காக. ஓகேவா? இப்போது பின்பற்கள் இல்லை கடவை பற்கள். ஓகேங்களா? கடவை பற்கள் மொத்தம் எத்தனை இருக்குது? இந்த பக்கம் ஒரு 5, இந்த பக்கம் ஒரு 5. 5 5 10, முன்னாடி இருக்கிற 6, மொத்தம் 16 வந்துடுதா? இப்போது நம்ம வந்து அந்த கடவை பற்கள் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அது சிங்கப்பல்லுக்கு பின்னாடி இருக்கிற பல். ஓகேங்களா? சிங்கப்பல்லு வரைஞ்சிரும் நம்ம. அப்படி சிங்கப்பல்லுக்கு பின்னாடி நமக்கு மொத்தம் 3 கடவை பல் இருக்குது. ஓகேவா? அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு மோலார்னு சொல்லுவாங்க. கடிக்கிறதுக்கு நமக்கு இந்த பல் தான் பயன்படும். முதல் கடவைப்பல், 2வது கடவைப்பல், 3வது கடவைப்பல். இந்த 3வது கடவைப்பல்லுக்கு ஒரு தனி பேர் இருக்குது. என்ன பல்? ஞானப்பல்.
கடைக்கோடியில் முளைக்கிறது. வீட்டில் கடைசியாக பிறக்கிற குழந்தை மாதிரி இது கடைசியாக முளைக்கிற ஒரு குழந்தை. எத்தனை 16 இல்லை 20 22 வயசில் முளைக்கக்கூடிய பல் இந்த ஞானப்பல். சரியா? இது 6 வயசில் முளைச்சிடும். அந்த முதல் கடவாய்ப்பல் முதல்ல முளைக்கிறதுனால முதல்ல சொத்தை முதல்ல வாயை விட்டு வெளியில் போகிறதும் இந்த பல் தான். சின்ன வயசில் சாக்லேட் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 5-6 வருஷத்தில் இந்த பல் எடுக்கிற மாதிரி வந்துடும். ஸோ இது ரெண்டு பல்லும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப முக்கியமான பல். இந்த பல் பெரும்பாலும் தாமதமாக முளைக்கிறதுனால இடம் இல்லாமல் பிரச்சனை கொடுத்து அதுவும் பல் டாக்டர் எடுக்கிற மாதிரி வந்துடுது. இந்த சிங்கப்பல்லுக்கும் கடவா பல்லுக்கும் நடுவில் ஒரு பற்கள் இருக்குது, 2 பற்கள் இருக்குது. ஓகேவா? இது மோலாறு. மோலாருக்கு முன்னாடி இருக்கிறதுனால இதுக்கு பேர் ப்ரீ மோலார்னு பேர். மொத்தம் 2 ப்ரீ மோலார் இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சம் முன்பல்லு மாதிரியும் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் பின்பல்லு மாதிரியும் இருக்கும். இரண்டும் சேர்ந்து செய்த கலவை மாதிரி இருக்கும். அது அழகுக்கும் தேவை, சாப்பிட்றதுக்கும் தேவை. இப்போ கடவா பல் அழகுக்கு பெருசாக முன்னாடி தெரியாது, ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப முக்கியம். முன்பல் அழகுக்கு தான் ரொம்ப முக்கியம், அதை வச்சு நம்ம பெருசாக சாப்பிட போகிறதில்ல. ஆனால் இந்த பற்கள் 2த்துக்கும் பயன்படும். ஓகேங்களா? மோலார் மாதிரியும் இருக்கும், மோலாரை பாதியாக கட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ப்ரீ மோலார்னு பேர். கிளிப் சிகிச்சை அப்போது இந்த பல் தான் மருத்துவர் எடுக்க சொல்கிறாங்க. ஏன்னா முன்பல் எடுக்க முடியாது, அது அழகு. கடவா பல் எடுக்க முடியாது, அது சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால் கடவுள் 2 நடுவில் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு. அதில் ஒன்று டாக்டர் கிளிப் டாக்டர் எடுக்க சொல்கிறாங்க. புரியுதா? அப்போது மொத்தம் 3 குரூப் இருக்குது. ஒன்று ஃப்ரண்ட் டீத்து, மோலாறு அண்டு ப்ரீ மோலார். மோலார் மொத்தம் 3 இருக்குது, ப்ரீ மோலார் மொத்தம் 2 இருக்குது. ஆன்டீரியர் அதாவது முன்பற்கள் 6 இருக்குது. கரெக்டாக? இதே தான் கீழேயும் வரும், இதே அமைப்பு தான் கீழேயும் வரும். ஆனால் கீழ் முன்பற்கள் சின்ன சைஸ் சின்னதாக இருக்கும், அளவு சின்னதாக இருக்கும். ஓகேவா? இப்போது நமக்கெல்லாம் ஒரு ஆதார் இருக்குல்ல, ஆதாரில் ஒரு நம்பர் இருக்குது இல்லையா? வீட்டுக்கு ஒரு நம்பர் இருக்குது, நம்பர் சொல்கிறோம்ல 4/7. அந்த மாதிரி பல்லுக்கும் ஒரு நம்பர் இருக்குது. ட்ரெயின் பொட்டிக்கெலாம் நம்பர் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஒரு 4 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 89 68னா என்ன அர்த்தம்னா 89னா அது எந்த வருஷம் பண்ணாங்கன்றதான் அது குறிக்கும். 04னா 2004 பண்ணாங்க. இந்த செகண்டு இருக்கிற 2 நம்பரோ 3 நம்பரோ அது என்ன ஏசியா ஸ்லீப்பரா அப்படின்றது அந்த நம்பரை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அதனால் ஒரு எண்ணுன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு நமக்கு ஒரு எண் இருக்கிற மாதிரி நம்ம பல்லுக்கும் ஒரு எண் இருக்குது, ஒரு எண்ணு கொடுக்குறாங்க. அப்போ தான் மருத்துவர்கள் சுலபமாக பேசிக்க முடியும். இல்லைனா ஒரு முறை என்ன சொல்லணும், வலது பக்கம் மேல் தாடையில் கடைசியிலிருந்து 3வது பல்லுக்கு ஃபில்லிங் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நேரம் ஆகுது. அதுக்கு பதிலாக 1/6 ஃபில்லிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக முடிஞ்சிருது. கரெக்டாக இல்லையா? கீழே முன்னாடி பல் வலது பக்கம் கீழே சிங்கப்பல் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப நேரம் ஆகும். அதனால் சுலபமாக நம்ம பேசுகிறதுக்காக தொடர்பு கொள்கிறதுக்காக ஒரு பல்லுக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க. நம்மளே கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? 1/6 ரூட் கனால் பண்ணணும், 3/8 எடுக்கணும் இல்லையா, 4/6 ஃபில்லிங் பண்ணணும். ஸோ இப்போ ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய நம்பரிங் டெக்னிக் இருக்குது. பட் பொதுவாக உலகம் முழுசாக பல நாடுகளில் பயன்படுத்துகிற ஒரு முறை தான் நான் இப்போது சொல்ல போகிறேன். ஓகேவா? அந்த முறையில் ஒரு பல்லுக்கு 2 நம்பர் வரும். இங்கே ஒரு நம்பர், இங்கே ஒரு நம்பர் வரும். அந்த ஒரு எண்ணுக்கும் என்ன அர்த்தன்றதை சொல்கிறேன். ஓகேவா? இந்த முதல் கட்டத்தில் 1 வரலாம், 2 வரலாம், இல்லை 3 வரலாம், இல்லை 4 வரலாம். இந்த 4 நம்பர் தான், அதுக்கு மேலே வராது. கரெக்டாக? அப்போது ஒரு பல்லு 26ன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு நம்பருக்கு என்ன அர்த்தன்றதை நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் நம்பருக்கு என்ன அர்த்தம்னு அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்பருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ இதுதான் முகம்னு வைங்க, ஒரு கண், ஒரு மூக்கு, இது வாயின்னு வச்சுக்கோங்க. இது வலது பக்கம், இது இடது பக்கம் இல்லையா? வலதுனா ரைட் சைட், இடதுனா லெஃப்ட் சைட். ஏன் வலது கையை வலது கைன்றாங்க? வலதுன்றதுக்கு ஏன் வலதுன்னு பேர் வந்தது?
அது வலிமை மிகுந்த கை. நம்ம 2 கையில் எது வலிமை மிகுந்தது? வலது தான் இல்லையா? பெரும்பான்மையாக வலது கை பழக்கம் தான் எல்லாருக்குமே இருக்கும். அது இல்லாத கை அது இடது கை. அதனால தான் அது பேரே வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வலது இடது. வலது பக்கம் மேல் தாடை பல்லுலாம் 1ல் ஆரம்பிக்கும். இடது பக்கம் மேல் தாடை பல்லுலாம் 2ல் ஆரம்பிக்கும். இடது பக்கம் கீழ்த்தாடையில் ஆரம்பிக்கிற பல்லுலாம் 3ல் ஆரம்பிக்கும். இது வலது தாடை. வலது பக்கம் கீழ்த்தாடையெல்லாம் 4ல் ஆரம்பிக்கும். இது ஒன்றும் இல்லை, இது ரொம்ப சுலபமாக நாம் வச்சுக்கலாம். ப்ரஷ் பண்ணும்போது நம்ம முதல்ல இங்கே ஆரம்பிக்கிறோமா, அப்புறம் இந்த சைடு போகிறோமா, அப்புறம் கீழே வரோமா, லெஃப்ட் சைடு, அப்புறம் ரைட் சைடு கீழே முடிக்கிறோமா, அதுதான். இல்லைன்னா கிளாக் வைஸ் ஒரு கடிகார முள் எப்படி சுற்றுது, ஃபஸ்ட்டு இங்கே ஆரம்பிக்குது, அப்படி இப்படி போகுது, அப்புறம் இப்படி கீழே வருது, முடிக்கும். வாங்க அப்படி திரும்புங்க, நல்லா அப்படி திரும்புங்க. இப்போ இவங்களுக்கு வந்து இங்கே வந்து 1, இங்கே 2, இந்த சைடு பல்லு எல்லாம் 3ல் ஆரம்பிக்கும், இந்த சைடு பல்லு எல்லாம் 4ல் ஆரம்பிக்கும். புரிஞ்சிச்சா? அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? போயிடுங்க. இப்போ மொதல் நம்பர் புரிஞ்சிச்சா? இப்போ 2வது நம்பர் எதை குறிக்குது அப்படின்னா, அதுக்கு நீங்கள் முகத்தில் திருப்பி முகத்தை வரையணும். கண், மூக்கு, வாய், நடுவில் மத்தியத்தில் ஒரு லைன் வரையணும். இப்போ என்னோடய முகம் இருக்கு இல்லையா, நடுவில் லைன் வரும். கரெக்டாக இல்லையா? இந்த லைனுக்கு பக்கத்தில் இருக்கிற பல்லு 1, அதுக்கு அடுத்தது 2, அதுக்கப்புறம் 3, 4, 5. அப்போ ஒரு சைடு மொத்தம் எத்தனை பல்லு இருக்கும்? மொத்தம் எத்தனை பல்லு? 32. அப்போது மேலே 16, கீழே 16. அப்போ ஒரு சைடில் 8 இருக்கும். அப்போ மொத்தம் 8 வரைக்கும் இருக்கும். 8க்கு மேலே போகுமா? போகாது. 8 தான் வரும். அப்போது இந்த முதல் நம்பர் வந்து 4 தான் வரும். 1 வரும், இல்லை 2 வரும், இல்லை 3 வரும், 4 வரும். ஆனால் இந்த கட்டத்தில் 1லேருந்து 8 வரைக்கும் வரலாம். இந்த கட்டத்தில் 1லேருந்து 8 வரைக்கும் வரலாம். இதில் 1லேருந்து 8 வரைக்கும் வரலாம். ஏன்னா மொத்தம் நமக்கு ஒரு சைடும் 8 பல்லு இருக்குது. அப்போது முதல்ல வரக்கூடிய பல் என்னது? சென்ட்ரல் இன்சிசர். நமக்கு அழகுக்கு முக்கியமான பல். கரெக்டாக இல்லையா? வலது பக்கம் சென்ட்ரல் இன்சிசருக்கு பேர் என்னது? அப்போது 1, 1. அப்புறம் சென்ட்ரல் இன்சிசருக்கு பக்கத்தில் இருக்கிற குட்டி பல்லுக்கு 1, 2. வலது பக்கம் மேல் தாடை சிங்கப்பல்லுக்கு 1, 3. இப்போ வலது பக்கம் ஞானப்பல் மேல் தாடை. வலது பக்கம் மேல் தாடைன்னா அது 1ல் ஆரம்பிக்கணும். ஞானப்பல்னா அது 8வது பல். அப்போ அது 1, 8. இப்போ நான் 4, 6ன்னு சொல்கிறேன். 4, 6னா என்ன பல்? 4னா என்ன? இந்த சைடு ரைட் சைடு கீழ்த்தாடை. 6னா சென்டர்லேருந்து 6வது பல். அப்போது அந்த 3 கடவாய் பல்ல முதல் கடவாய் பல். வலது பக்கம் கீழ்த்தாடை முதல் கடவாய் பல்லில் தான் 4, 6ன்னு சொல்கிறோம். இப்போது 3, 1ன்னு சொல்கிறோம். 3னா என்னது? 1, 2, 3. அப்படி தான் கன்ஃபியூஸ் ஆகும். இங்கே வாங்க. இப்போ 3, 1னா என்ன பல்? 1, 2, 3. அப்போ இந்த சைடு பல்லு தான். 1னா சென்டர்லேருந்து பக்கத்து பல்லு தான் 1. இப்போ 3, 8 அப்படின்னா 38. பல் நம்பர் 38னா 1, 2, 3. அப்போ இங்கே கீழ்த்தாடை இடது பக்கம் தான் அந்த பல் இருக்குது. 8னா இங்கே சென்டர்லேருந்து 8வது பல். புரியுதா? அப்போ இனிமேல் டூத் நம்பர் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா?